அனைவருக்கும் வணக்கம். வேதா ஜோதிட வித்யாலயத்தின் ஜோதிட பயிற்சி வகுப்பு பாடம் 2. இந்த பாடத்தை கவனமாக அனைவரும் முழுமையாக கவனியுங்கள். இதில் சில முக்கியமான கேள்விகள் உண்டு. ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிடம் பயிற்று கொண்டிருக்கிற மாணவர்கள், அவர்களுக்காக ஒரு கேள்விகள் உண்டு. அதை அவர்கள் தக்க விடையில் தெரிவித்தால் அவர்களுக்கு எங்களுடைய வேதா நிறுவனத்தின் சார்பாக நினைவு பரிசுகள், அனைத்து விதமான தன்மைகளும் அவர்களுக்கு செய்யப்பட உள்ளன. ஆகவே இந்த வீடியோவை இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸஸ்க்கு போகலாம். சென்ற வகுப்பில் பார்க்கும் பொழுது நான் சஞ்சீத கர்மா, கிரியான கர்மா, பிரயாசித்த கர்மா என்று கர்ம வினைகளை பற்றி கூறியிருந்தேன். இப்பொழுது அப்படின்னு பார்க்கும்போது யாராக இருந்தாலும் நம்மளுடைய ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கணும். ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை வரலாறு, அந்த வரலாறுகளை நாம் பெருசாக எடுத்துகிட்டு போகக்கூடாது. சிம்பிளாக புரிஞ்சிக்கிறக்கூடிய தன்மைகளை பொறுத்து அப்படி சிம்பிளாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் பட்சத்தில், அதாவது ஜோதிடம் என்று சொல்லக்கூடியது பார்க்கும் பொழுது அவை வேதத்தின் அங்கங்களாக கருதப்பட்டுதான் உள்ளன. ரிக்வேதத்தில் உதாரணமாக பார்க்கும் பொழுது ஸ்லோகங்களாக இருந்தபோது அதை பார்த்தீங்கன்னா லகதா என்பவர் அதற்குண்டான உரைநடை எழுதியதாக குறிப்புகளில் உள்ளன. அதேபோல் பார்க்கும் பொழுது ஜோதிடம் கடந்த 6000 ஆண்டுகளுக்கு முன்பே நாகாஸ்திரம், கருடாஸ்திரம் போன்ற திரிசூலாஸ்திரங்கள் பயன்படுத்தப்பட்டு நியூக்ளியர் பாம், அணு சம்பந்தப்பட்ட வெடிகுண்டுகள், அணுகுண்டுகள் இருந்ததாக ரஷ்ய விஞ்ஞானிகளுடைய ஆராய்ச்சிகள் இதுவரை மேற்கொண்டு வந்து கொண்டுள்ளார்கள். அப்போ அணு ஆராய்ச்சி என்று சொல்லக்கூடியது நம்ம கிபி பிறந்ததுக்கு பிறகு தான் நாம் அதை பற்றி பண்ணியிருக்கோம். ஸோ 6000 ஆண்டிலே எப்படி செய்யப்பட்டிருக்கிறது என்பதும் ஒரு ஜோதிடத்தில் நமது முன்னோர்களுடைய கணிதத்தன்மையை அனைவரும் வியந்துள்ளார்கள். இப்போ அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜோதிடம் அப்படி 6000 ஆண்டுகளுக்கு முன்பே சிறிது சிறிதாக டெவலப்மெண்ட் ஆகி கிபி 1770 லியோ வானவியலாகவும், 1774 ஹாலி வானியலாகவும், கிபி 1810 வானியல் சாஸ்திரமாகவும், கிபி 1910 லியோ வானவியலாகவும், கிபி 1957 வான சாஸ்திரம் என்ற பெயரில் நமது ஜோதிடமானது பரிமாண வளர்ச்சி என்று சொல்லக்கூடியது அடைந்தது. இந்த ஜோதிடத்தில் பரிணாம வளர்ச்சிகள் அடைந்தாலும் இதில் பார்க்கும் பொழுது அந்த ஜோதிடத்திலே அனைத்து புத்தகங்களையுமே இருக்கும். பழைய ஜாதகம், காலாமிர்தம், பழங்கால நூல்களை தான் நான் குறிப்பிட்டுள்ளேன். அந்த நூல்களில் பார்க்கும் பொழுது ஜோதிடம் என்பது வான சாஸ்திரம். அதில் பார்க்கும்போது 3 விதமான ஸ்கந்தங்கள். ஒன்று கணித ஸ்கந்தம், 2வது ஜாதக ஸ்கந்தம், 3வது சம்ஹீர ஸ்கந்தம். இப்போ கணித ஸ்கந்தம்னு பார்க்கும்போது சித்தாந்தம், தந்திரம் என்று சொல்லக்கூடியதாக உள்ளது. ஜாதக ஸ்கந்தத்தில் பார்க்கும் பொழுது ஹோராசாஸ்திரம், தாஜிகம். சம்ஹீரத்தில் பார்க்கும் பொழுது முகூர்த்தம், வருஷபணி, வாஸ்து, ஆருடம் என்று 4 வகையாக உள்ளன. இப்போ சித்தாந்தத்தில் நாம் சுருக்கி பார்க்கும் பொழுது சூரிய சித்தாந்தம் என்று சொல்லக்கூடிய அனைத்து சித்தாந்தங்களும் வருகிறது. தந்திரம் என்று சொல்லக்கூடியதும் கரணம் என்று சொல்லக்கூடியதும் பார்க்கும் பொழுது சூரிய சந்திரனுக்கு இடையே இருக்கக்கூடிய இடைவெளியை பற்றி குறிப்பிடக்கூடிய கணிதமே வான சாஸ்திரங்களாக வகைப்படுத்தப்பட்டு உள்ளன. அதேபோல் இப்போது பார்த்திங்கன்னா இதில் நம்ம இது எல்லாமே இப்போ நமக்கு அடிப்படை என்று சொல்லக்கூடிய பார்த்திங்கன்னா ஜோதிடம்ங்கிறது மேக்ஸ்ன்ட்டு நம்ம வந்துட்டோம். ஜோதிடம் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கந்தம் அப்படின்னு சித்தாந்தம்னா சூரிய சித்தாந்தம், ஆரியப்பட்ட சித்தாந்தம், அதெல்லாம் கணிதம் இல்லாமல் இருக்காது. கணிதத்தின் அடிப்படையாக தான் வரப்பட்டுள்ளது. ஸோ கணிதத்தின் அடிப்படையாக வரும்பொழுது தான்
அனைத்தும் ஹோரா சாஸ்திரமாக இருந்தாலும் நாம் இன்றைக்கி 6 to 7 ஹோரைன்னு சொல்கிறோம். அந்த 6 to 7 ஹோரைக்கு கண்டிப்பாக கணிதம் போட்டு தானே சூரிய உதயத்தில் தானே கணிச்சு தானே எழுதியிருப்பாங்க. அதை யாரும் புரிந்து கொள்வதில்லை. அதே மாதிரி பார்க்கும்பொழுது முகூர்த்தம் குறிப்பதாக இருந்தால் பஞ்சகம் பார்ப்பது, நட்சத்திரம், திதி, யோக, கரணம் போன்றவை பார்க்கக்கூடியது, இலக்கணத்துருவம் போன்றவற்றை பார்க்கக்கூடியது. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னாலும் வருஷப்பணி சக்கரம் என்று சொல்லக்கூடியது, வாஸ்து என்று சொல்லக்கூடியது அளவு, நில அளவுகள், சிற்பசாஸ்திரம், ஆலய சாஸ்திரம் போன்ற அனைத்தையும் உடையது. இவை அனைத்தும் உடையது மட்டுமே வானசாஸ்திரங்களாக நம் இந்திய கலாச்சாரத்தில் இல்லாமல் வெளிநாடுகளில் வானசாஸ்திரம் என்ற பெயரிலே நிலைத்து உள்ளன. அந்த நிலை ஸ்திரம் அப்படின்னு பார்க்கும்போது நிலைத்திருக்கிறது. நான் ஏற்கனவே சென்ற பதிவிலே கொடுத்திருக்கிறேன். நம்முடைய பதிவு என்று சொல்லக்கூடியது பார்க்கும் பொழுது, அதாவது நம்முடைய சடங்குகள் முறை பார்க்கும் பொழுது ஜோதிஷம் என்றால் வேதத்தின் கண் என்றும், கல்பம் என்றால் சமய சடங்குகள் என்றும் இரண்டும் பின்னி பிணைந்துள்ளது, நமது நாகரீகத்தின் வளர்ச்சியாக பின்னி பிணைந்துள்ளது என்று சொல்லியிருக்கிறேன். ஆகவே சமய சடங்குகள் என்று சொல்லக்கூடியது வேறு, இவை என்று சொல்லக்கூடியது கணிதம் என்று சொல்லக்கூடியது வேறு. கணிதத்தின் மூலமாக நாம் அனைத்து விஷயங்களையும் துல்லியமாக கணிக்கலாம். அதனால தான் ஜோதிடரை கணித்து கொடுங்கள்னு கேட்கக்கூடிய, எங்களுடைய ஜாதகத்தை ஐயா கணித்து கொடுங்கள் என்று அவர்களுடைய வாழ்க்கையை நம்மிடத்தில் ஒப்படைக்கிறார்கள். இரண்டாவது அப்படின்னு பார்க்கும்போது விப்கயர் தத்துவம் என்று ஒன்று உள்ளது. பிசிக்ஸில் வரும். சிம்பிளாக சொல்லணும்னா பிசிக்ஸில் பார்த்திங்கன்னா முப்பட்டக சோதனை, ஒரு முக்கோணம் மாதிரி இருக்கக்கூடியதில் பார்க்கும்போது ஒளியை பரப்பும்பொழுது 7 வர்ணங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதையே பார்த்திங்கன்னா ஷரிகமபதினி என்று சொல்லக்கூடியதில் சப்தஸ்வரங்களாக ராக பார்வர்த்தனம் என்ற இதில் 78 பெருக்கல் 484 சுரங்களாக பெருக்கப்பட்டு 34,848 இருப்பதாக நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. இப்பொழுது நேரடியாக வருவோம். இப்போ நான் கல்வி பயின்ற காலத்திலிருந்து எனக்கு மதிப்புமிக்க ஜோதிடர்களாக கருதிய என்னுடைய ஐயா திரு சித்தயோகி சிவதாசன் ரவி ஐயா அவர்கள், நெல்லை வசந்தன் ஐயா அவர்கள், தாராபுரம் எல்டி ஐயா அவர்கள், ஈரோடு மணியன் ஐயா அவர்கள், அதே சமயம் என்று பார்க்கும் பொழுது என்னுடைய பேராசிரியர் என்று சொல்லக்கூடிய KR சுப்பிரமணியம் ஐயா அவர்கள், நரநாராயணன் ஐயா அவர்கள், இவர்கள் அனைவரும் பார்க்கும் பொழுது எங்களிடத்தில் ஜோதிடம் சொல்லும் பொழுது சமய சடங்குகளை பற்றியும் இறை வழிபாடுகளை பற்றியும் அவர்கள் எழுதிய புத்தகத்தை நீங்கள் அனைவரும் படியுங்கள். அனைத்து பரிகார ஆலயங்கள் அனைத்தையும் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார்கள். தற்சமயம் சில வீடியோஸில் நான் ட்ரெண்டிங் ஆகணுங்கிறதுக்காக சபரிமலைக்கு சென்றால் ஆபத்து, பழனிக்கு சென்றால் கடன்பட்டு ஊரை விட்டு ஓடிவிடுவீர்கள், இது மாதிரி திருப்பதி சென்றால் திரும்பி வர மாட்டீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது அப்படி சொல்லக்கூடிய பெரிய ஜோதிடர்களையும் நான் வணங்கி மதிக்கிறேன். அவர்களை நான் குறை சொல்லவில்லை. ஐயா நீங்கள் அந்த இடத்துல, ஏன்னா நாம் சொல்கிறது தான் மக்கள் நம்புவாங்க. நாம் அவங்கள குழப்பி விட்டோம்னா அவங்க போய் 10 ஜோதிடரை குழப்பிடுவாங்க. அவங்க இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா தவறான டிசிஷன் எடுத்துருவாங்க. அதனால் தயவுசெய்து அது மாதிரியான வீடியோஸை எல்லாமே அவாய்ட் பண்ணிவிடுங்க. சிம்பிள் லாஜிக், அந்த 7 என்று சொல்லக்கூடிய, நீங்கள் 7 என்று சொல்லக்கூடியதுக்கு விளக்கம் கொடுக்குறேன். 7 என்று சொல்லக்கூடியது சென்ற பதிவிலேயும் தெளிவாக தான் கொடுத்துருந்தேன். அதாவது நாம் வழிபடுவது என்று சொல்லக்கூடிய கல்பம் என்றால் வழிபாடின் மார்க்கம், வழிபாடுவதில் மார்க்கம் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ இஸ்லாமில் பார்க்கும் பொழுது இப்படித்தான் வழிபட வேண்டும் என்று மார்க்கம், கிறித்துவத்தில் பார்த்தால் இப்படித்தான் வழிபட வேண்டும் என்று மார்க்கம், இந்துக்களிலும் இப்படித்தான் வழிபட வேண்டும் என்ற மார்க்கத்தை தான் சொல்லி இருக்கிறார்கள். பரமஜோதி, அதாவது பைபிளில் ஒரு வரி படித்தீர்கள் என்றால் பரமபிதாவின் திருச்சபையில் 7 ஜோதிகள் எழுந்ததாக பைபிளிலும், 7 கடலுக்கு அப்பால் இறைவன் நபிகள் அல்லாவை கண்டதாக கூறப்பட்டிருக்கிறது. அதே போல்தான் நம்முடைய இந்து கலாச்சாரத்திலும் 7 மலைக்கு அப்பால் திருவேங்கடமடையான் என்று சொல்லக்கூடிய நமது சீனிவாசன் குடிகொண்டுள்ள இடம் என்று சொல்லக்கூடியது உள்ளது. அப்பொழுது 7 என்று சொல்லக்கூடியது அனைத்தும் சப்தம் என்று சொல்லக்கூடிய 7 சரிகம பதனியும் ஆங்கிலேயர் பாணியில் சொல்ல வேண்டும் என்றால் விப்கயர் தத்துவம், அந்த விப்கயர் தத்துவத்தின் படியாகவும் சொல்லப்பட்டு உள்ளன. அதேவதை
நாம் இன்றைக்கி தான் உருவ வழிபாடை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். பழைய காலத்துக்கு போங்க, உருவ வழிபாடு கிடையாது. ஹரப்பா நாகரிகம் அதெல்லாம் நீங்களும் பெரிய ஐயாங்கள்லாம் படிச்சிருப்பீங்க, இல்லைன்னு சொல்ல வரல. ஹரப்பா நாகரிகம் அனைத்து நாகரிகங்களும் இந்துக்களின் சடங்குகள் பார்க்கும் பொழுது பஞ்சபூதங்களை மட்டுமே வணங்கினார்கள். இறை வழிபாடு கிடையாது. நீர் நெருப்பு ஆகாயம், நீர் நெருப்பு காற்று போன்றவற்றை மட்டுமே இந்து மக்கள் என்று சொல்லக்கூடிய பழங்குடியினர் பழங்காலத்திலே அதை மட்டுமே வழிபட்டார்கள். அங்கு உருவ வழிபாடு கிடையாது. கலாச்சாரம் பெருக பெருக உருவ வழிபாடானது வந்தது. ஆகவே இது போன்ற தயவு செய்து இருக்கக்கூடிய தேவையற்ற வதந்திகளை, தேவையற்ற உங்களுடைய வீடியோ நீங்கள் ப்ரமோட் பண்ணுங்கிற காரணத்துக்கோசரம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. நான் இப்போ இந்த வீடியோ ப்ரமோட் பண்ணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. என்ன மிஞ்சி போனால் ஒரு 20 பேர் பார்ப்பாங்க முழுசாக. அது கூட பார்க்குறதுக்கு கூட டைமிங் இருக்காது. பாதி பேத்துக்கு தள்ளிவிட்டு போயிடுவாங்க. எனக்கு அதை பற்றி இல்லை. எனக்கு மக்களிடையே சில விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே நான் இந்த வீடியோவில் பதிவிட்டுக்கிறேன். இது நான் மட்டுமே இல்லை, இது நிறைய ஜோதிடர்களுடைய புலம்பல்கள். இவர் பாட்டுக்கு வீடியோவில் சொல்லிட்டாரு, நம்மக்கிட்ட உட்காந்துக்கிட்டு ஏடா போகலாமா வேணாமான்னு அதையே விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி தான் நிற்கிறாங்க. ஆகவே உங்கள் அனைவரும் பெரிய ஜோதிடமார்களையும் வேண்டி கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இது போன்ற செய்திகளை தயவுசெய்து தவிர்த்து விடுங்கள். உதாரணமாக நான் சொன்ன மாதிரி ஐயாக்கள் பார்க்கும்போது சித்தயோகி சிவதாசன் ரவி ஐயா, அதே மாதிரி பார்க்கும்போது நல்லெண்ணெய் வசந்தன் ஐயா, அதே மாதிரி தற்சமயம் இருக்கக்கூடிய நமது ஐயா செல்வி அவர்களெல்லாம் கூறக்கூடிய கருத்துக்களை ஒரு நிமிடம் பாருங்கள். பார்த்துவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளே. நான் இதை உங்களை அவமானப்படுத்தியதாக நீங்கள் நினைக்க வேண்டாம். அப்படி இருந்தாலும் நான் மன்னிப்பு கோருகிறேன். ஓகே, இரண்டாவதாக சப்ஜெக்டுக்குள்ளே வரலாம். இப்போது ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் நான் கேட்குறேன். சூரியன் மேசராசியில் உச்சம் பெறுகிறார், அந்த இடத்தில் ஏன் சனி நீச்சம் பெறுகிறார்? சூரியன் நீச்சம் பெறக்கூடிய இடத்தில் சனி ஏன் உச்சம் அடைகிறார்? சந்திரன் உச்சம் பெறும் இடத்தில் ஏன் ராகு கேது உச்சமடைகிறார்கள்? சந்திரன் நீச்ச இடத்தில் ராகு கேது ஏன் உச்சமடைகிறார்கள்? சந்திரன் உச்சகாரகத்தில் இருக்கும் பொழுது ராகு கேது ஏன் நீச்சமடைகிறார்கள்? இதற்குண்டான அறிவியல் ரீதியான பதிவுகளை எங்களுடைய நிலையமான வேதா ஜோதிட நிலையம், வேதா ஜோதிட வித்யாலயம், 97 செவ்வாய் சந்தை ரோடு, ஓமலூர், சேலம் மாவட்டம் 636 455 என்ற எண்ணுக்கும், மொபைல் நம்பர் 962 967 962 0 என்ற எண்ணுக்கு தங்களால் முடிந்த ஒரு பக்க அளவிலே கூட கட்டுரைகளை எழுதி அனுப்புங்கள். விடைகள் சரியாக இருக்கும் பட்சத்தில் அவர்களை கூப்பிட்டு கௌரவப்படுத்தி மென்மேலும் அவர்களுக்கு எங்களுடைய டீமினால் ஆன நன்மைகளை அவர்களுக்கு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். மேலும் அடுத்த வீடியோக்களில் மற்ற பாடத்தை நாம் பார்க்கலாம். இது ஒரு அறிவியல் விழிப்புணர்வாக தான் இந்த வீடியோவை நான் பதிவிட்டிருக்கிறேனே தவிர பிறரை அவமானப்படுத்தும் நோக்கம் கிடையாது. அதையும் எல்லாம் வல்ல ஸ்ரீ விநாயகப் பெருமானுடைய அனுகிரகமும், திருப்பதி வெங்கடாஜலபதியுடைய அனுகிரகமும், பழனியில் இருக்கக்கூடிய வெற்றிவேல் ஓங்காரவேலாக இருக்கக்கூடிய சிவபுத்திரனுடைய முருகபெருமானின் அனுகிரகமும், தர்மசாஸ்திர அனுகிரகமும் அனைவருக்கும் கிடைத்து சகல சௌபாகியத்தோடு வாழ பிரார்த்திக்கின்றேன்.